ஐடி மார்க்கெட் வந்து டவுனா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே டவுனா இருக்கா இல்லையான்றத நான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். முன்னாடிலாம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய பூமே இருந்துச்சு. மேபி இப்போ நீங்க ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு இருப்பீங்க. உங்களால 100% இன்கிரீஸ்டு பேக்கேஜ் வந்து உங்களால வாங்க முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்குள்ள ஒரு கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில வந்து ஜாப் வந்து நம்ம தேடினாலுமே அவ்வளோ கால்ஸ் வர மாட்டேங்குது. நான் ப்ரொஃபைல அப்டேட் பண்ணினாலும் வர மாட்டேங்குது. லிங்க்டின்ல போட்டாலும் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நெறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2008ல நான் எனக்கு தெரிஞ்சு அப்ப யுஎஸ்ல ஒரு ரெசெஷன் நடந்துச்சு. அந்த டைம்ல வந்து நெறைய பேர் வந்து ஒரு 30% ஆஃப் ஐடி ஜாப்ஸ் வந்து அவங்க எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு இப்போ ஓப்பனா டிக்ளேர் ஆகாம இருந்தாலுமே, ஒரு பபிள் மாரி தான். இப்போ அந்த டைம்ல எப்படி இதாச்சு, அகைன் வந்து உங்களுக்கு 2013, 14, 15ல ஐடி இண்டஸ்ட்ரி பூம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நெறைய பேர் ஆள் எடுத்தாங்க. மேபி இது அதே மாரி ஒரு சிச்சுவேஷனா இருக்குமோ? மேபி டியூ டூ ஏஐ ரெவல்யூஷன்னால அந்த மாரி ஒரு சிச்சுவேஷனா இருக்குமோ? அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நீங்க வந்து ஒரு வித்தின் 1 ஆர் 2 இயர்ஸ்ல வந்து ஏஐ வந்து ஜாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாலுமே, அதிகமான ஒரு வேக்கன்சி இருக்குன்றத வந்து நான் கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். நீங்க அதுக்காக உங்கள நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸ வந்து குரோ பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து குரோ பண்றதுக்கான டைம்னு நெனச்சுக்கோங்க. அத நெனச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க ரெடியா இருங்க.